உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது. அதை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்க ஐயா ஊழியக்காரங்க. மாதா ஏசுராரை பெற்றெடுத்தது பெரிய பாக்கியம் தான். இந்த அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அதை விட பெரிய ஆள் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க சொல்லுங்க. வாய திறந்து தெரியாது. என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லு, கடகடான்னு சொல்லு. எடுத்து வாசில ஊழியக்காரங்க எப்பவுமே வசனத்தை எடுத்து பழகணும். சும்மா கருத்து சொல்லி பழகக்கூடாது. அது ஒரு பிசாசு. வேதத்தை பிரட்டி பிரட்டி வாசிச்சு வாசிச்சு சொல்லணும். வாசி. அதிக பாக்கியம். வசனத்தை கேட்டு அதை வாழ்க்கையாக்க மனம் இல்லாதவர்கள் எப்படி வார்த்தை மாம்சமா மாறணும்ல? வசனம் நம்முடைய மாம்சத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்து அது வாழ்க்கையை மாற்றணும். அதான் பைபிள் ஸ்டடி. எந்த வசனம் வாழ்க்கை மாத்தி இருக்கு சொல்லு. பைபிளை தூக்கி பிரசவம் பண்ண வந்துட்ட. உன் கையில இருக்கிற பைபிள்ல எத்தனை வசனம் நிறைவேறி இருக்கு சொல்லு. சொல்றதுக்கு திராணி இல்லாத நீ எல்லாம் மத்தவனுக்கு பிரசவம் பண்ணவே கூடாது. சும்மா பிரசவம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எத்தனை வசனம் நிறைவேறி இருக்கு? நீங்க அடுத்த முறை இதே மாதிரி கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா பைபிள்ல கோட் பண்ணிட்டு வாங்க. எத்தனை வசனம் நிறைவேறிக்குன்னு ஒரு நோட் எடுத்து இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறி. நம்பர் 1 வசந்த குறிப்பிட்டு. நம்பர் 2 வசந்த குறிப்பிட்டு. நான் செக் பண்ண. நான் என்ன செய்யறேன்? சும்மா இந்த பிரசங்கம் பண்ணுவாரு, அதை கேட்டுட்டு இந்த வேலையை வச்சுக்கிறாங்க. இனிமே ஒவ்வொரு வசனத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா ஊழியத்தை ராஜினாமா பண்ணிட்டு போய் உலகத்தில் வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடு. சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்காக உள்ளதில்லை. காணிக்கை வாங்கி தசமா வாங்கி தின்னுட்டு போறதுக்கு இல்லை ஊழியம். தேவசித்தை செய்யணும். என்ன செய்யணும்? தேவசித்தை செய்யணும். உன் கையில் இருக்கிற பைபிளை வாசி. அந்த பைபிள் உள்ள வசனம் எத்தனை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்க அதை நீ ஒரு நோட்டு போட்டு எல்லாரும் கூட காமி. அடுத்த கூட்டத்துக்கு நீங்க பங்கெடுக்க வரும்போது செய்யணும். என்ன ஸ்டீவன் பாஸ்டர் வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. நீங்க தான் நீ வேறு தான் பொறுப்பாளர். பைபிள் காலேஜுக்கு அவர் தான் பொறுப்பாளர். சொல்லுங்க என்றதை செய்யுங்க. அது சிலருக்கு பிடிக்கல. சாசு மக்களுக்கு பிடிக்காது. இது 300 பணத்துக்கு வித்துடலாமே, தரித்திரரை கொடுக்கலாமே. சொன்னது யாரு நினைக்கிறியா? தரித்திரரை குறித்து அவன் கவலைப்பட்டு சொல்லாமல் தெளிவா சொல்லியிருக்கு. அவன் வெளியே பிரசங்கம் பண்றது தரித்திரருக்காக பேசுற மாதிரி பேசுவான் பிரசங்கத்துல. ஆனா உள்ள என்ன இருக்கு? அந்த 300 பணமும் நம்ம கையில வந்திருக்க. அதுல கமிஷன் இவ்வளவு போட்டுக்கலாம். கெடுத்துட்டாங்க. இந்த பொம்பளை கெடுத்துட்டாங்க. இவளுக்கு கமிஷன் முத்தி தான் வரும். அதனாலதான் தேவாலயத்தில் இருக்கிற ஆடுகளை விரட்டினார், மாடுகளை விரட்டினார், புறாக்களை விரட்டினார், காசுக்காரனை விரட்டினார். மணி மைண்ட் உள்ளவன்லாம் உள்ள இருக்கக்கூடாது. இவெல்லாம் சபைக்குள்ள இருந்தான்னா ஒட்டுமொத்த சபை முடிப்பாய். இப்படிப்பட்டவங்களை எல்லாம் சபைக்குள்ள விடக்கூடாது. பிரசவனே விடக்கூடாது. விட்டவனு வைங்க அந்த ஜனங்கள் நாசம். அதுக்காக சவுக்கு உண்டு பண்ணாரா இல்லையா? இதெல்லாம் என்ன? தேவன் தங்குகிற ஆலயம் தேவாலயமா இருக்கணும். மணி மைண்ட் இருக்கக்கூடாது. அன்னிஷ்டம் செய்கிற ஆட்கள் இருக்கக்கூடாது. உளிக்கிற மறைக்கிற ஆட்கள் இருக்கக்கூடாது. ஆடுகளை போல அவனவன் அவனவன் சொல்லுங்க. ஆடுகளை போல அவனவன் இல்லையா? வசனம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. உப்புமா சாப்பிட்டனால உப்பி போய் உட்காந்துருக்காங்க. சோத்திரம். வசனங்களை சொல்ல முடியலையே. அவனவன் தந்தன் வழியில் அவன் விருப்பத்தை செய்யறதா பைபிளை தூக்கிட்டு அடங்கி இருக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. தன்னிஷ்டம் செய்யறவங்க. அந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் என்ன செய்யப்படணும்? என்ன செய்யப்படணும்? தேவாலயத்தை விட்டு சும்மா தோத்தக்கூடாது. இப்ப நான் கையில் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் உள்ள வைக்க கூடாது.
தேவாலயத்தில் நிற்க கூடாது. அதை வச்சு வியாபாரம் பண்ணிப்பேன். என் பிதாவின் வீட்டை இன்னொரு வார்த்தை வியாபார வீடு ஆக்காதிருங்கள். கமிஷன் எடுக்கிறது. நமக்கு இவ்வளவு கிடைக்காதா? நம்ம இவ்வளவு எடுக்க முடியாதா? 300 பணத்துக்கு வித்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இடத்துல விட்டு கொடுக்காம இந்த பொம்பளை என்ன பண்ணிருச்சு? உடைச்சு அவர் தலைவலி ஊற்றி விட்டுருச்சு. மொத்தம் 3 பொம்பளைய பரிமள தைலம் இயேசுவுக்கு கொடுத்தவர்கள். 2 பொம்பளை பாதத்தெல்லாம் பூசினா, ஒரே ஒரு பொம்பளை தான் தலைவலியை ஊத்துனா. படிச்சிருக்கீங்களா? அந்த ஹிஸ்டரி தெரியுமா? வரலாறு, பைபிள் வரலாறு தெரியாம பிரசங்கம் பண்ணக்கூடாது. வரலாறு தெரியும். சொல்லுங்க. 3 சகோதரிகள் இயேசுவை பரிமள தைலத்தினாலே என்ன செஞ்சாங்க? அவரை கனப்படுத்தினார். 2 பெண்கள் பாதத்துல தான் பூசினாங்க பரிமள தைலத்தை. அது பாத அபிஷேகம். ஒரே ஒரு பொம்பளை தலைவலியை ஊத்தி விட்டா, அது சிரச அபிஷேகம். இயேசுனார் அபிஷேகம் பண்ணது 3 பெண்கள். இன்னைக்கு உலகத்துல எல்லா பேரும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். சிலைகளுக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு, இளைய தளபதிக்கு, தலை அவங்க கெட்ட வீட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். சிலர சாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க. இயேசுநாதருக்கு பரிமள தைலத்தினால் அனாயிண்டிங் பாத அபிஷேகம். 2 சகோதரிகள், ஒரே ஒரு சகோதரி சிரஸ் அபிஷேகம். எங்க இருக்கு இது? 3 எங்க இருக்கு? சரி, 1. அடுத்து லூக்கா 7. அப்புறம் எல்லாம் பைபிள் ஸ்டடிங்கிறது. தலையில ஊத்தியது எந்த புத்தகத்தில் இருக்கு? மகதலேனா மரியாள் தலையில ஊத்தினான்னு எங்க எழுதி இருக்கு? குருட்டுத்தனமா பேசிக்க கூடாது. மரியாள் தலையிலே அபிஷேகத்தை ஊத்தினால் சொல்லி எந்த புத்தகத்தில் எழுதி சொல்லு. நீதான் எங்களுக்கு பைபிள் காலேஜுக்கு பொறுப்பாளர், தலைவர். இருமா தலையில ஊத்துனா மரியாதை சொல்லி சொல்லு. எனக்கு இப்படி குடிச்சு கேட்க ஆள் இல்லைனால உங்க இஷ்டப்படியே பிரசங்கிட்டு எங்க இருக்கு மரியாள், மகதலேனா மரியாள். ஏண்டா தப்புக்கு மேல தப்பு பண்றீங்களே. தலையில மரியாள் அபிஷேகம் பண்ணாலும் எங்க நீ தான் சொல்ற. இப்ப சொல்ற விரட்டி பிடிச்ச உடனே மகதலேனா மரியாள் சொல்லி தப்பி விடுற. விட மாட்டேன். நீ எங்க ஓடினாலும் சட்டையை பிடிச்சி இழுத்துருவேன். சொல்லி ஆகணும் நீ. அப்பதான் அடுத்த சட்டி. இதுலயே குழப்பம். அப்ப என்ன செய்ய? 26:7 பாசி. ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசில் ஊற்றினார். அந்த ஸ்திரீ பேர் என்ன எழுதியிருக்கு? மரியாளா? மகதலேனா மரியாள் வேறொரு மகதலேனா மரியாள் எழுதியிருக்கா? மரியாள் எழுதியிருக்கா? ஒரு ஸ்திரீ. அப்புறம் அப்படிதான் நீ சொல்லி கொடுக்குறேன். சிபிஎங்காரங்க எளியா ஏனோக்கு பேர் வச்ச மாதிரி ஒன்னு யார் பேர் வைக்க சொன்னது? பேர் சுட்டு விழாலாம் நடத்தக்கூடாது. என்ன சொல்லியிருக்கோ பைபிள் அதை அப்படியே சொல்லுங்க. இல்லையா? 12:3 அப்பொழுது மரியாள் ஏறப்பெற்ற கலங்கமில்லா நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அப்ப எங்க ஊத்துனாவ? தலையில ஊத்துறது யாரு? அந்த பொம்பளை சொல்லுங்க. ஒரு ஸ்திரீ. அதனால மரியாள் நீங்க யாரும் நினைக்க கூடாது. அப்படி சொல்லி இருந்தா இன்றைக்கே மனம் திரும்பில்லை. மரியாள் பாதத்துல ஊத்தினார்.
ஒரு ஸ்திரீ தான் தலையில ஊத்துனான். 7:37. அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களில் தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமுறையினால் உடைத்து அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அப்ப அவனும் இங்கதான் ஊத்திருக்கா பாதம். அப்ப 2 பெண்கள் பாத அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரே ஒரு பெண் மாத்திரம்தான் சிரசை தலையை அபிஷேகம் பண்ணார். அவளை தான் சொல்லியிருக்கு தன்னால் இயன்றதை செய்தால். மார்க் 16 அங்க அபிஷேகத்துக்கு அது அந்த நீ சொல்ற சம்மந்தமே கிடையாது. தலையில ஊத்துறாரு. மார்க் 16 இருக்கு. உடனே உன் தலையை எடுத்துருவேன். 16:10 மார்க்கா? 16:10 என்ன சொல்லியிருக்கு? அபிஷேகம் ஏசுனாரு மேல பரிமள தைலம் பூசுறாரு இருக்கா? பரிமள தைலத்துக்கு அந்த நீ சொல்ற அந்த பொம்பளைக்கு சம்மந்தம் இல்லையே. அவனுக்குள்ள ஜாஸ்தி இருந்துச்சுல சொல்லியிருக்கு. மார்க் 14 தான். இவன் சொன்னது 16. 14 தான் சொல்லியாச்சே. அவதான் தலையில அபிஷேகம் பண்ணா. அவதான் ஒரு ஸ்திரீ. ஆகவே மரியாள் என்ற பெண் பாத அபிஷேகம் தான் பண்ணினார். சிரஸ் அபிஷேகம் பண்ணல. அதெல்லாம் நீங்க படிக்கணும். பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருந்தார். இந்த சிரஸ் அபிஷேகம் பண்ணப்பட்ட வீடும் பரிசேயனுடைய வீடு, சீமோனுடைய வீடு. ஊர்லயே பாவியா இருந்த ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்திலே பரிமளத்தில் பூசினாலே அதுவும் பரிசேயன், அவனும் சீமோன். அது 1ஆம் ஆண்டு ஊழியத்திலே நிறைவேறியது. இது கடைசி ஆண்டு ஊழியத்திலே மரியாள் ஒரு வாரத்துக்கு முன்னே, மரியாள் செய்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னே கடைசி வாரத்தில் 2 பெண்கள் இயேசுவை என்ன செய்றாங்க? பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணாங்க. கால வேறு, இட வேறு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்க கூடாது. காலங்கள் வேறு, அபிஷேகம் பண்ணப்பட்ட இடங்கள் வேறு. இதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும். குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இப்போ ஆண்டவர் இயேசு தேவ சித்தம் செய்தார் என்பதுதான் இந்த பகல்ல நாம ஸ்டடி பண்ற விஷயம். இப்போ நம்ம இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும். இவனையெல்லாம் நோக்கி பார்க்கக்கூடாது. கவனித்து அது பார்க்கிறத சாதாரண பார்வை வேறு, கவனித்து பார்க்கிற பார்வை வேறு. அதனால எபிரேய நிர்வாகிக்கும் சொல்றா, நீங்க கவனிச்சு பாருங்க அவர் எப்படி ஆசாரியனானார், அவர் எப்படி பிரதான அப்போஸ்தலனாக மாறினார். ஆகவே நீங்கள் கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எந்த ஸ்தாபனத்தை நீங்க பார்க்க கூடாது, எந்த ஊழியக்காரனையும் பார்க்க கூடாது. நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லிட்டு போனா போதாது, கவனிச்சு பார்க்கணும். எதை கவனிக்கணும்? அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தை கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? அவருடைய ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை பார்க்கணும். இதெல்லாம் கவனிக்காம ஏசி 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 சொல்லிட்டு கூடாது. சொல்லுங்கப்பா செய்யறனா அப்படின்னு சொல்லி சொல்றது, பாட்டு அல்வா கொடுத்துறது வாயிலேயே, ஒன்றும் செய்யறது கிடையாது, கீழ்படுகிறதே கிடையாது. ஆனா சொல்லுங்கப்பா செய்யறேன் கொட்டும் கொட்டிக்கிட்டு சொல்லுங்கப்பா செய்யறேன். நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட புடிங்கி தின்றுருக்க. ஏசு நேரத்திலிருந்தே புடிங்கி தின்றுருக்கான். ஜெபம் பண்ணி வாசம் போட்டு வாங்கி திங்கிற புத்தியை தவிர கொடுக்கிற புத்தி உனக்கு வந்திருக்கா? வரணுமா வேண்டாமா? கொடுக்கிற புத்தியிலையும் உன்னை பற்றி கவலை, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கொடுத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் எடுத்துக்கிடுவாரு?
அதனால் அனனியா சப்போர்ட் கொடுத்ததை ஏற்றுக்கிறேன். தூக்கிட்டு போ, நீயே கடவுளுக்கு வேண்டாம், இத்தனை ஆண்டு காலம் நீ விசுவாசியா இருக்கு அப்படின்னு பேச சொல்லிட்டேன். நீ மனுஷனிடத்துல போய் சொல்லல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவிக்கு முன்பாக நீ போய் சொல்லியிருக்க. தெய்வ பயமே இல்லை அவங்க 2 பேருக்கு. ஆனா பேருடைய சபையில் அவங்க எல்லாம் பிலிவர்ஸ் இருப்பாங்க. மக்கள் நம்ம தான் இந்த ஆவிகளை எல்லாம் நம்பிடாம இப்படி பார்க்கணும், பேர் பார்த்த மாதிரி பார்க்கணும். தூக்கிட்டு போ, வைக்காத, அந்த காணிக்கை வைக்காத, அந்த தசம் பார்த்து வைக்காது அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? என்னைக்கு சொல்லுவீங்க? என்னைக்கு சொல்லுவீங்க? எவனாலும் வரமாட்டானா தரமாட்டானா ஏங்கிட்டு அப்புறம் சொல்லுவோன்னு சொன்னா எப்படி எப்படி சொல்லணும்? சொன்னாதான் சபையை விட்டு நீங்க வேண்டியது நீங்கும், சபைக்குள்ள வர வேண்டியது வரும். சொல்லத்தக்கவன் யார்? சொல்லணும். தேவசித்தம் செய்யறவங்க சொல்லிடுவாங்க. யார் சொல்லுவா? தேவசித்தம் செய்யறவங்க சொல்லிடுவாங்க. ஏசுநாதர் தான் தேவசித்தம் செய்தார் என்பதிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப ஸ்டடி பண்ணிருங்க. அதுல அவர் ஆசாரியன் என்று கவனிக்கணும். அதுல அப்போஸ்தலன் எல்லாவற்றிலும் அவர்தான் பிரதானம். அவர்தான் பிரதானம். தலைமை போதக, தலைமை அப்போஸ்தலன், தலைமை குரு, தலைமை ஆசாரியன் இயேசுதான். அவரை தான் கவனிச்சு பார்க்கணும். இப்போ அவர் தான் தேவ சித்தம் செய்யறத பார்க்குறோம். ஆசாரியத்துவத்தை கவனிக்கிற நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானித்து பாருங்க. அப்போஸ்தலத்துவத்தை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டிய விஷயம், அவர் தேவ சித்தம் செய்தார். அவர் என்ன செய்தார்? தேவ சித்தம் செய்தார். அப்ப அவர் கவனிச்சு பார்த்தா தேவ சித்தம் செய்ததை கவனிச்சு பார்க்கணும். ஆசாரியத்துவத்தை மட்டுமல்ல, அப்போஸ்தலத்தை மட்டுமல்ல, தேவ சித்தத்தையும் நீங்கள் நான் என்ன செய்யணும்? கவனிச்சு பார்க்கணும். போற போக்குல அப்படி பேசிட்டு போக கூடாது, கருத்து சொல்லிட்டு போக கூடாது. வாழ்க்கையில வந்து சேர்ற வரைக்கும் அதை திருப்பி திருப்பி கேட்கணும். வாழ்க்கையை மாத்தாத ஒரு பிரசங்கம் தேவையில்லை. தூக்கி குப்பையை போட்டு மிதிச்சிரு, சாத்தானுக்கு பிரசங்கமா. 2 Corinthians 11:3 என்ன சொல்லுது? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அடுத்து எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியான வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானா? போதும். உங்களிடத்தில் வருகிறவன், பைபிளை தூக்கிட்டு வருகிறவன், பிரசங்கியாருங்கிற போர்வையில் வர்றவன், பாஸ்டருங்கிற போர்வையில் வர்றவன், சுவிசேஷகன் என்ற போர்வைக்குள்ள வர்றவன், போதகன் என்ற போர்வைக்குள்ள வர்றவன், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் என்று சொல்றாரு இல்லையா? அப்ப 1ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியாச்ச. அப்ப அந்த இயேசு எப்படி இருப்பாரு? அடுத்து வேறொரு ஆவியை என்று சொல்ற, அந்த வேற ஆவி எப்படி இருக்கும்? நாங்கள் சொல்லாத சுவிசேஷம் என்று சொல்லுவார். அப்ப என்ன சுவிசேஷம்? இன்னைக்கா சிந்திச்சீர்களா, யோசித்தீர்களா, தியானித்தீர்களா, ஆய்வு செய்தீர்களா? ஊழியக்காரன் பேர் வாங்கினா போதாதுல, செய்யணும்ல. எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு சொன்னார்? வேறொரு இயேசுங்கிறாரு, அந்த இயேசு எப்படி இருப்பார்? நாங்கள் பிரசங்கியாத இயேசுங்கிறாரு, அப்ப அவர் பிரசங்கிக்கிற இயேசு எப்படி இருப்பார்? எல்லாம் கவனிக்கணும். பவுலை சார்ந்தவர்களும் பிரசங்கிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? அவர்களுக்கு எதிராக இன்னொரு இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இயேசு எப்படி இருப்பார்? கவனிச்சிங்களா? ஆவி ஆவின்னு சொல்றாங்க, எல்லாம் பரிசுத்தாவி அல்ல, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். கண்டுபிடிச்சிங்களா?
அதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறிகிற பரிசுத்தாவி உண்மையாக வந்திருந்தா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் கிரியை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம். யார் போதிக்கிறது? பரிசுத்தாவியே போதிப்பார். புனிதவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. பாத்தீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்காரு. பரிசுத்தாவி இருக்கிறார் என்று நீங்க நம்பினால் ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது உண்மையானால் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். அது பொய்யல்ல, அது சத்தியமா இருக்கிறது. அதிலே நிலைத்து இருப்பீர்களாக. அப்ப வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, இது எப்படி இருக்குங்கிறத நீங்க இப்ப தியானிங்க. தியானிக்கணுமா இல்லையா? அதனால பொறுமொழி பாசிட்டு சொல்ல போறேன். நமக்கு சொல்லி தருவேன். நெல்லை தங்கராஜ் ஐயா சொல்லுங்க. வேறொரு இயேசுன்னு சொல்றாரு பவுல். அந்த இயேசு எப்படி இருப்பாரு? சிவப்பா, கருப்பா, இல்ல நம்ம மாதிரி வழுக்கையா? எப்படி இருப்பாரு சொல்லுங்க. வேறொரு சுவிசேஷம் சொல்றாங்கல்ல, அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சா தாயா உருப்படியா தேவசித்தம் செய்ய முடியும். வேற வழியே கிடையாது. தேவசித்தம் தேவசித்தம் சொல்லி பாட்டு பாடிட்டு போதாது. கடவுளுடைய சமூகத்தில் தேவசித்தம் செய்யணும்னா இதை கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா தேவனுக்கு எதிரானவன் பிசாசு. அவருடைய சபையை குழப்பிக்கிட்டே இருப்பான், களங்கம் உண்டாகிக்கிட்டே இருப்பான், அவதூறு பண்ணிக்கிட்டே இருப்பான், முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருப்பான். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கணும்னா நமக்கு தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். வேறொரு இயேசு எப்படி இருப்பார் அதை கண்டுபிடிச்சிட்டா ஒரிஜினல் இயேசு கண்டுபிடிச்சிடலாம். உண்மைக்காக மாத்திரமே போதிச்சுட்டு இயேசு குறித்து போதிச்சுட்டாங்கன்னா அது வேறொரு இயேசு. அது வேறொரு இயேசு. அடுத்து எனக்கு இஷ்டமானதை சிலுவையில் அறையப்படாத இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்காமல் குழந்தை இயேசுவை பற்றி பேசினா, அற்புத அடையாளம் செஞ்ச இயேசுவை பேசினா, அப்படி எல்லாரும் சொல்லணும். எல்லாரையும் சொல்லணும். சுயமாய் ஒன்று செய்யாமல் இதா காமித்து இயேசு செய்தார். அதுக்கு மாறா போதிக்கிற இயேசு. வேறொரு இயேசு பொன்முடி சொல்லுதா அப்படின்னா நீ கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால வேறொரு இயேசு என்றால் யார் என்ற அறிவு நமக்குள்ள இருக்கணும். நாம ஒரே ஐக்கியமா இருக்கணும்னா வேறொரு இயேசு எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நீங்க தனி அட்டவணை போட்டு எழுது. வேறொரு ஆவின்னு சொல்றாரு, அந்த ஆவி எது அப்படின்றத அட்டவணை போட்டு எழுது. வேறொரு சுவிசேஷம் சொல்றாரு, அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கும் அட்டவணை போட்டு எழுது. எழுதினால்தான் உண்மையான சுவிசேஷம் எதுன்னு நமக்கு தெரியும். எழுதினாதான் உண்மையான பரிசுத்தாவி எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். எழுதினாதான் உண்மையான இயேசு யாருன்னு தெரியும். வசன ஆதாரங்களோட நீங்க அடுத்த முறை வரும்பொழுது நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். என்ன செஞ்சுட்டு வரணும்? அசைன்மெண்ட் கொண்டாங்க. அப்பதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி தருவாரு. என்ன சர்டிஃபிகேட்? என்டிகையா? என்ன கம்பெனி? என்டிஏ. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எல்லாம் தருவாரா?
சரி, நல்லது. நம்ம தியானத்துக்குள்ள போவோம். இப்ப தேவ சித்தம் செய்தவர் இந்த பூமியில யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷ சித்தம் செய்யவில்லை. நம்பர் 1 குறிச்சுக்கிறீங்க. மனுஷ சித்தம் செய்யவில்லை. யோவான் சுவிசேஷம் 2:3, மத்தேயு சுவிசேஷம் 16:22, 23. மனுஷ சித்தம்னா என்ன? பேதுரு வந்து சொல்றான், நீர் மூப்பர்கள் கையில் பிடிபடக்கூடாது, குற்றவாளி கொண்டு போகக்கூடாது, நீர் வாரினால் அடிக்கப்படக்கூடாது, நீர் சிலுவையில் அறையப்படக்கூடாது அப்படின்னு சொன்னான். நல்லதா கெட்டதா சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? அப்படி பிரிக்கணும். நீங்க மனுஷ பார்வையில பேசுறீங்களா, தெய்வ பார்வையில பேசுறீங்களா? உங்க வாயை திறந்து பேசும்போது எந்த ஆங்கிள் பேசுறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஊழியக்காரனும் எந்த ஆங்கிள் பேசுறான்? மனுஷ சிந்தையில பேசுறானா, தெய்வ சிந்தையோடு பேசுறானா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் தேவ சித்தம் செய்ய முடியும். ஏசுநாதர் கண்டுபிடிச்சிட்டார்ல. இந்த மனுஷ சிந்தைக்கு இடம் கொடுத்தா அந்த சிந்தனையின் வழியாக யார் வருவா? சாசு. அதனாலதான் அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். அப்போ சொல்ல இருந்தாலும் அப்பால போ சாத்தானே. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். புரிய ஊழியக்காரரு, ஏசுநாதர் ட்ரைனிங் எடுத்தவரு அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது. மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்க கூடாது. ஏசுநாதர் சொல்றார், நீ மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிற, நீ எனக்கு இடரலாய். அப்ப தேவ சித்தம் செய்யறவங்களுக்கு இடரல் யாரு? மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறது. அவங்க சொல்றது ஞானமா தெரியும், நன்மையா தெரியும். ஆனா சாத்தான் அப்படிப்பட்ட சிந்தனையோடு பேச வைக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். அதுக்குதான் ஆவிகளை பகுத்தறிய வர வேணும். பிரசங்கத்தை பார்த்து பயங்கர கூடாது. அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கும். பாடலை பார்த்து நீங்க பயங்கர கூடாது. அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? விசேஷத்தை பார்த்து மயங்கிற கூடாது. கூட்டங்களை பார்த்தோன்னு மயங்கிற கூடாது. அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு கண்டுபிடிக்க. கண்டுபிடிக்கிறதா பரிசுத்தாவியானவர். கண்டுபிடிக்கிறதா பரிசுத்தாவியானவர். நீங்கள் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமே. உண்மையவான்ல சொல்வார்ல 4ஆம் அதிகாரத்தில், உண்மையவான் 4ஆம் அதிகாரம் என்ன இருக்கு? 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். பாத்தீங்களா? உலகத்தின் ஆவி உள்ள இருந்தால் பரிசுத்தாவியானவர் கேட்டபடி பேச மாட்டான். இந்த ஜாதகம் பார்த்தேன், கைரேகை பார்த்தேன், சூரிய நமஸ்காரம் பண்ணேன், கரெக்டா சொன்னையா அந்த குழு உபகாரன் அப்படிங்கிறான். இப்போ அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அந்த ஆவியோட இந்த ஆவி ஒத்து போதா இல்லையா? அவளை பார்த்து சொல்லிச்சு, குறி சொல்ற ஆவி என்ன சொல்லிச்சு? இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள். வாசிங்க அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம், ஆதாரத்தை எடுத்து வாசிங்க. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாய் போக என்ன போகாது. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 17-18. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டான். சரி, இப்படி சொன்ன உடனே ஆமா 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 ஆமான்னு சொன்னான, பின்னாடி பாட்டு போட்டான. அவன் என்ன செஞ்சான்? இப்படி செய்து கொண்டு வந்தார். பவுல் சிரம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவளை கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. பாத்தீங்களா? இதான் பரிசுத்தர். உன் ஜாதகம் சொல்லுது, ஒரு நட்சத்திர பலன் சொல்லுது, ஒரு ரேக சாஸ்திரம் சொல்லுது, கிளி சோசியம் சொல்றேன், எலி சோசியம், இப்ப கம்ப்யூட்டர் சோசியம் சொல்லிட்டு இருக்க. அதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி?
உலகத்துக்குரிய ஆவி. இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம கூட தான் ஐக்கியத்தில் இருப்பாங்க, நம்ம கூட தான் நம்ம ஊழியத்தில் இருப்பாங்க. ஆனா இதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சரி அவன் சொல்லிட்டு போறான், இது பிசாசு, நீ நம்பலாமா? ஒத்து போலாமா? அப்ப ஓ ஆவி ஒத்து போகுதுன்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள பரிசுத்தாவி இல்ல. கண்டுபிடி. உலகத்துக்குரிய ஆவி. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு 1 கொரிந்தியர் இருப்பாங்க 2ஆம் அதிகாரத்தில் 13-14. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12. மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவன் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை தராமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பார்த்தீங்களா? இப்படி கண்டுபிடிக்க தெரியாது. எது மனுஷ ஆவி, எது பிசாசின் ஆவி, எது தேவனுடைய ஆவின்னு கண்டுபிடிக்க தெரியல. பகுத்தறிகிற ஒரு அறிவு இல்லைன்னா சும்மா பிரஜா பண்ணிட்டே போகக்கூடாது. கண்டுபிடிக்க தெரியும். பாட்டாரா நடத்திக்கிட்டே போகக்கூடாது. கண்டுபிடிக்க தெரியும். எது மனுஷ ஆவி, எது பிசாசின் ஆவி. மனுஷ ஆவியை ஆட்கொள்றது தேவனுடைய ஆவியா பிசாசின் ஆவியான்னு கண்டுபிடிக்கும். அப்போ உலகத்துக்குரிய வேலை பேசுவான், உலக ஞானத்தை பேசுவான். பதிமூணாவது என்ன எழுதியிருக்கு? அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்தாவை போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியங்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அடுத்து 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதால் அவைகளை அறியவும் மாட்டான். கேட்க மாட்டாயா? நானும் எத்தனையோ வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். ஒருத்தையும் கேட்க மாட்டேங்கிறேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறேன். உள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? உலகத்தின் ஆவி, மனுஷ ஆவி. இவங்களுக்குள்ள பரிசுத்தாவே கிடையாது. பரிசுத்தாவி இருந்தா நம்ம போதிக்கிற வார்த்தையை அவங்க கேட்பாங்க. இந்த 1 யோவான் 4 வாங்க திரும்ப. ஏழாம் வசனமா 6ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:6. தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். இதான் பரிசுத்தாவி. இதான் எந்தாவே? பரிசுத்தாவியை கண்டுபிடிக்கணும்னா இப்படிலாம் நீங்க கண்டுபிடிக்கணும். தேவனால் உண்டானவன், தேவனால் உண்டான எங்களுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுப்பான். எதிர்த்து நிற்க மாட்டான், கீழ்ப்படியாமை காட்ட மாட்டான். அங்க தெளிவா திரும்ப வாசிங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் உண்டாகிறவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இல்லதென்றும் வஞ்சக ஆவி இல்லதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்படி கண்டுபிடிக்கணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும்போது தூங்குறேன், மொபைலை தூக்கிட்டு போறேன், கடவுள் பயப்படுற பயமே இல்லை. அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி கிடையாது, அசுத்தாவி. அடுத்து மணிக்கணக்கா பேசுனாலும் கேட்கறது கிடையாது. சும்மா உட்கார்ந்து தூங்கி எந்திரிச்சிட்டு போகுது. தலையிலையும் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, நோட்லையும் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை. சும்மா கருத்து சொல்லிட்டு போறது. விளங்காத கேது செத்துச்சுன்னா நடந்து போகுது, அதுகளுக்கே தெரியாது. கடவுளுக்கு பயப்படுற ஆவி இல்லையே. தெய்வத்துக்கு பயப்படுறவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்கும்? தெய்வ பயமே இல்லையே. துணிகரக்காரி, அகங்காரி, இருமாப்புள்ளவர், பெருமை பிடிச்சவர். அப்போ வஞ்சகாவி எது? தேவனால் உண்டான எங்களுக்கு செவி கொடுக்கிறவன் சத்திய ஆவி உள்ளவன். எங்களை எதிர்க்கிறவன், குறை சொல்லுகிறவன், விமர்சிக்கிறவன் வஞ்சகாவினாலே நிரப்பப்பட்டவன் என்று யோவான் அவனுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்துட்டு தான் சொன்னான். அவனுடைய காலத்தில் வாழ்ந்த ஊழியர்களை பார்த்துட்டு தான் சொல்றான். அப்ப பிரியமானவர்களே, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள்,
தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனை அறிந்தவன்னா தேவனோட இசைஞ்சு வாழ்றவையா, பைபிளை படிச்சு சொல்றவன் இல்ல, தேவனோடு லைவ்ல இருக்கிறவன். எவன் பரிசுத்தாவியோடு லைவ்ல இருக்கிறானோ அவன் எங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பான். எதிர்க்க மாட்டான், குறை சொல்ல மாட்டான், விமர்சிக்க மாட்டான். அவனுக்குள்ள உலகத்தின் ஆவி இருந்தா, பிசாசின் ஆவி இருந்தா எதிர்ப்பான், குறை சொல்லுவான். இப்படிப்பட்ட ஆவியில உள்ளவங்க சாவு வந்தா எங்க போவாங்க சொல்லுங்க? யூதாசு போன இடத்துக்கு தான் போவாங்க. அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம். அப்ப தனக்குரிய இடத்தை இழந்து போறாங்க எழுதிருக்குல்ல, அது எங்க எழுதிருக்கு? 24 வாசி. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. அப்ப பாருங்க, அவன் போன இடம் எந்த இடம்? அவன் போன இடம் எந்த இடமே சொல்லுங்க ஐயா. உங்க கையில தான் பைபிள் இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். சும்மா என்னத்தையாவது ஏசி ஏசின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க கூடாது, நாசமா போயிருவி. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே. அப்ப தனக்குரிய இடம் போயிட்டான்ல ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரன் ஒருத்தரும் போயிடக்கூடாது. அதுல கருத்தா இருக்கு. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இந்த 2 பேரை நாங்க சீட்ல எழுதி வச்சிருக்கோம். இப்ப நாங்க குளிக்க போட போறோம், ஒரு சீட் எடுக்க போறோம். அந்த சீட்டு பரலோகம் நியமித்தவனா இருக்க வேண்டும். எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவரே, நாங்க 11 பேர் இருக்கோம், 12வது ஆள் வேணும், நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டு எடுத்த உடனே யார் பேர் வந்துச்சு? மத்திய. அதனால ஊழியம் செஞ்சுட்டு 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு ஏசுனாருடைய ஐக்கியத்தில் இருந்துட்டு அப்போஸ்தல பட்டத்துல வாங்கிட்டு நாஜமா போனது மாதிரி நம்மில் ஒருவரும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் கருத்தா இருக்கணும். ரைட். தேவ சித்தத்துல நம்பர் 1 என்ன பார்த்தோம்? மனுஷ சித்தம் செய்யவில்லை. 1 பேதுரு சொன்னா, நன்மையானதை சொன்னா, ஆண்டவர் அதை எதிர்த்த ஒத்து போனாரா? அதுலதான் நீங்கள் நானும் கவனமா இருக்கணும். சிலர் வருவாங்க நம்மகிட்ட, நல்லதை சொல்லுவாங்க, நமக்கு நன்மையா முடியக்கூடிய காரியங்களை தான் சொல்லுவாங்க. நீங்கள் நானும் பகுத்தறியணும். எதுக்காக இந்த ஆவி இப்படி பேசுது? பேதுருக்குள்ள இருந்து பேசுற ஆவி வேற. நல்லதுதான் சொல்றேன், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை கண்டுபிடிங்க. வெளியில உள்ளதை பார்த்துட்டு தீர்ப்பு வழங்காதீங்க. நன்மையா சொன்னாலுமே அது மனுஷனுக்கு ஏற்றதா, இறைவனுக்கு ஏற்றதா, பிசாசுக்கு ஏற்றதா என்று பகுத்தறிகிற மெய்ப்பர்களாக இருக்க வேண்டும். வெறும் பிரசவம் பண்ணுகிற மெய்ப்பெல்லாம் இருந்தா போதா. 56:10 ஏசாயா என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்களெல்லாம் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். அவர்கள் எல்லாரும் அப்படி இருக்கா? போதும். என்ன பாஸ்டர்? பகுத்தறிவு உள்ள மேம்பர்களாக நம்ம மாறணும். அதை தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பகுத்தறிவு இல்லாத மெய்ப்பர்களுடைய பாஸ்டருடைய கூட்டத்தில் நீ ஐக்கிய வைக்க கூடாது. ஆவிகளை பகுத்தறியணும், உபதேசங்களை பகுத்தறியணும், வேதாகம வசனங்களை பகுத்தறியணும், சபையில் உள்ள விசுவாசிகளுடைய வளர்ச்சியின் அனுபவங்களை பகுத்தறியணும். பகுத்தறிவு இல்லாத மெய்ப்பர்கள் பாஸ்டர்மார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் நான் இருக்கக்கூடாது. எதை பகுத்தறிவு சொன்னேன்? அதுக்கு தானே நான் வீடியோ வச்சு எடுத்துக்கிட்டு போறேன். அதை ஏன் எடுக்க விட மாட்டேங்கிற? வரிசையா சொன்னல, சொல்லும் போது தான் வரும், அப்புறம் வராது.
அப்ப பகுத்தறியல் எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும்? பகுத்தறியல். இல்லைன்னா கத்தரே சொல்லுவாரு, பகுத்தறிவு இல்லாத பாஸ்டர் தான் இவன். என்ன பாஸ்டர்? பாஸ்டர் தான், பகுத்தறிய தெரியாது. இவன் எப்படி, அவன் எப்படி, இவன் எப்படி, இவன் எத்தனை வயசுல மேஜர் ஆயிருக்கான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கான், எவ்வளவு வளர்ந்துருக்கான், இவனுக்கு உபதேசத்துல பகுத்தறிவு இருக்கா, சத்தியத்துல பகுத்தறிவு இருக்கா, ஆராதனையில பகுத்தறிவு இருக்கா, சுவிசேஷத்துல பகுத்தறிவு இருக்கா, கூடி வந்து ஆராதிக்கிறாங்களே அந்த ஆத்மாக்களுடைய நிலவரங்களை குறித்த பகுத்தறிவு இருக்கா? பகுத்தறிவு இல்லாத பாஸ்டர்ஸ் ஆண்டவர் நிராகரிக்கிறார். அப்படிப்பட்ட பாஸ்டர் வேண்டாங்கிறார். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், உழைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அப்ப குலைக்க மாட்டாத ஊமையான நாய் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாங்க நாயின்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, இப்ப அவரை சொல்லுங்களேன், சொல்லுங்க, சொல்லி பாருங்க. கொண்டு விடுவார், கழுத்து எடுத்துருவார் உடனே. அவர் திட்டுறார திட்டலையா? திட்டுற நானாவது திருநை சொல்றேன்னு. அவரு இது குலைக்க மாட்டாத பூமியான நாய், என்ன போட்டாலும் திருட்டு 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 கிடக்குறது. ஒரு வயிற்று. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? குலைக்க மாட்டாத பெருவயிறுனா உங்களுக்கு தெரியுது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாம திருவிட்டு திருவிட்டு ஏப்பம் போட்டுக்கிட்டு இருக்கான்ல, இவங்களை எல்லாம் பெருவயிற்று சோம்பேறின்னு சொல்லியிருக்கான். குலைக்க மாட்டாத ஊமை என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. சத்தியத்தை சுந்தரிப்பார், அதை ரிப்பீட் பண்ணுங்க. That is not translate. It is repeat. தவறான சத்தியத்தை சொல்லும்போது இது தவறுன்னு சொல்லாம அதை ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. அதனால குலைக்கல ஊமையான, அதான் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். அப்படி அவர் சொல்லுகிறார். உங்களில் யாராவது மற்ற சகோதரர், மற்ற பாசமார் சொல்லுங்க. அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, ஆளுக்கு ஒன்று சொல்லுங்களேன். சரியா வந்தா பார்ப்போம், லேட்டா விட்டுருவாங்க. சத்துருவை காணும்போது வரும்போது ஒரு சத்துரு திருடன் வருகிறார் என்பதை வெளிப்படுத்தும். நாய் வந்து குலைக்கல. அந்த நாய். இந்த நாயை சொல்லுங்க, பத்தி சொல்லுங்க. அதான கேள்வி. குலைக்க மாட்டாத ஊமையான நாயின்னு யாரை திட்டாரு? அவருடைய காவல்காரர், தேசத்தை காக்கிறவன், திறப்பிரவாசல் நின்று உபவாசத்தினால காக்கிறவன், விழித்து ஜெபிக்கிறவன். காவலன் என்று சொன்னால் தேசத்தின் மக்களை, ஆன்மாக்களை காக்கிறவன். அவனைத்தான் சொல்றாரு குலைக்க மாட்டாத ஊமையான நாய். ரைட்டு, அது ஒண்ணு. சபைக்குள்ள பிசாசு வர்றத கண்டு காணாம இருக்க கூடாது. குலைக்கிறேன். குலைக்கிறது என்ன? எச்சரிக்கிறது என்ன? அப்படின்னு என்ன? எங்களுக்கு விலங்குல விளங்குற மாதிரி ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க. சாத்தானுடைய வஞ்சகத்தை அவங்களுக்கு புரிய பண்ணும். அப்படின்னு எப்படி? வசனங்களை வைத்து வேத வசனங்களை வச்சு சாத்தானுடைய வஞ்சகத்தை அவங்களுக்கு புரிய பண்ணணும். அதான் அவங்க குலைச்சு. எதை வச்சு குலைப்பீங்க? வசனத்தை வச்சு சொல்லி கொடுக்கும். அதான் குலைக்கிறேன். உபதேசத்தை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க முடியல, அதான் வேற ஒண்ணு கிடையாது. சாத்தாருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு சாத்தாருடைய ஆங்கிலம் படிச்சுக்கிறீங்க. எல்லா ஆவிகளோடு ஒத்து போகாதீங்க. அதுக்குதான் இயேசுநாதருடைய ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுடைய ஆவியை பாருங்க. யோவானை பாரு, யாக்கோவை பாரு, பேதுருவை பாரு. இவங்கெல்லாம் அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுத்தது மாதிரி நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ரோமாவை பாரு. எதுக்காக இந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, அசுத்தாவி எந்தெந்த ஆங்கில வருவான், எப்படிலாம் வருவான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் இதெல்லாம் சிந்திக்கிறோம். நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாது.
திடீர்னு வந்து மோதிட்டு போயிடுவான். அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவோம். அது மாதிரி சில இடங்களை ஏசுனா சொல்லியிருக்காரு. காற்று வரும், வெள்ளம் வரும், மழை வரும், அவர் சொன்னா அக்னி வரும். அப்ப நின்று காமிக்க. அப்ப என்ன செய்யணும்? நின்று காமிக்க. பல ஆங்கிள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் சொல்லியிருக்காரு, பவுலும் சொல்லியிருக்காரு. பவுலுடைய ஆங்கிள் அக்னி ஃபயர் அப்படின்னா என்னடா ஃபயரு? சோதனை தான் ஃபயரு. அப்ப பரிசுத்தாவி என்று நாம சொல்லும் பொழுது அது தேவ சித்தம் செய்ய வைக்கும், மனுஷ சித்தத்தை செய்ய அனுமதிக்காது. அதுக்கடுத்து பிசாசின் சித்தம். அம்மா சித்தம் செஞ்சாரா? பேசினாரு. திராட்சரசம் குறைபட்டு போயிடுச்சு. இதனால கல்யாண வீடே நாரி போகுங்க, அசிங்கப்பட்டு போகும். எப்படியா இல்லை நீர் சொல்லுவதுக்கு ஆலோசனை சொல்லு. ஸ்ரீயே கேட்டார்ல, இன்னும் என்னுடைய வேலை வரத்திலிருந்து வரணும் உத்தரவு. நீ என்னை பெத்தெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இறை சித்தம் செய்கிறவர்கள் நிராகரிப்பார்கள். தாயோடு கூடி குழாவி உறவாடி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு இந்த பூமியிலே ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி இருந்தால் நிச்சயமாக இறைவன் நிராகரிப்பார். மனுஷ சித்தம் செய்யவில்லை இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அம்மா சித்தம் செய்யல, கூட ஊழியம் செய்யற ஊழியக்காரனுடைய சித்தம் செய்யல. ரொம்ப தெளிவா இருக்கணும். தேவ சித்தம்னா என்னன்னு கண்டுபிடிங்க. சுய சித்தம் செய்யவில்லை, தெளிவா எழுதிக்கிறீங்க. இதாயா வேணும். மற்றபடி பைபிள் அதை படிச்சு இதை படிச்சு இடத்துக்கு குழப்பம் நடத்தத்தான் அது பயன்படும். தேவ சித்தம் செய்யறதுக்கு பயன்படாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா தேவ சித்தம் செய்யறதுக்கு வழி நடத்தும். அப்போ தேவ சித்தம் செய்யறவர் அம்மா சித்தம் செய்யல, கூட ஊழியம் செய்யற ஊழியக்காரன் பேதுருவின் சித்தமும் செய்யல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அடுத்து சுய சித்தமும் செய்யல. மத்திய 26:39 வாசிங்க. மத்திய 26:39. சற்று அப்புறம் போல் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளுக்கு ஜெபம் பண்ணினான். ஐயா, ஜெபம் கூட நம்ம இஷ்டப்படி பண்ணக்கூடாதுங்க. சிவன் இப்ப என்ன சொன்னேன்? நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஜெப வாழ்க்கையை சுத்திரிங்க. உங்க இஷ்டப்படி எல்லாம் ஜெபிக்காதீங்க. அந்த ஜெபம் குறைக்க மேல போகாது. சுய சித்தம் செய்யவில்லை, ஜெபத்தில் கூட செய்யவில்லை. யோவான் சுவிசேஷம் 5:30 வாசிங்க. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அப்ப நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை என்ற சாட்சி நமக்கு இருக்கணுமே. நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லுமா? நம்முடைய மனசாட்சி சொல்லுமா? அப்புறம் நம்ம வெளியே பார்ப்போம். முதல்ல நம்முடைய உள்ளத்துக்கு நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சின்னு ஒண்ணு, அது சொல்லுமா? நீ எதுவுமே ஓ விருப்பப்படி செய்யல, ஓ இஷ்டப்படி செய்யல சொல்லுமா? ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. தேவ சித்தம் செய்யறதுன்னா என்னன்னு படிங்க. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். நானும் 45 வருஷமா பாடிக்கிட்டு வரேன் இல்லையா? பாட்டு பாடிட்டு போக கூடாது. வாயில் அல்வா கொடுத்தா போதாது, வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஓ மனசாட்சியை உன்னை பத்தி சாட்சி கொடுக்கணும். நீ தேவனுக்கு அர்ப்பணித்த பாத்திரம். எதுக்கு அர்ப்பணிச்சிருக்க? சுய சித்தம் செய்யாம இருக்க, மனுஷ சித்தம் செய்யாம இருக்க.
தாய் சித்தம், கூட்டு ஊழியக்காரனுடைய சித்தம், இதையெல்லாம் நீ நிராகரிக்க வேண்டியிருக்கு. நல்லதா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்து போயிடக்கூடாது. அது தேவ சித்தத்தை அழிக்கிறதுக்காக நல்லது போல வரும், கண்டுபிடிக்கணும். தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல உங்க புரியும். இது சுதந்திர நாடு. யோசிங்க. ஆகவே சுய சித்தம் செய்யாதவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம், கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் தேவ சித்தம். அப்ப தேவ சித்தம் செய்யணும்னா எதை நிராகரிக்கணும்? மனுஷ சித்தத்தை நீ நிராகரி. அது உங்க அம்மா வரலாம், உன் தங்கச்சி வரலாம், உங்க அண்ணன் வரலாம், உங்க அக்கா வரலாம், உன் பாட்டையா வரலாம், கூட்டையா வரலாம், உன் ஜாதி வரலாம், உன் சமுதாயம் வரலாம். இதெல்லாம் நீ நிராகரிப்பாயா? சாட்சி சொல்ல முடியுமா உன்னால? சும்மா பைபிளை தூக்கிட்டு பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்க, வேறொரு இயேசுவை பேசிக்கிட்டு இருக்க. நீ இயேசுவை தான் சொல்ற, ஆனா வேறொரு இயேசுவை பேசிக்கிட்டு இருக்க. தேவ சித்தம் செய்யற இயேசுவை நீ பேசல. அதை பேசணும்னா நீ அதுக்கு தகுதியா மாறணும். நான் அதுக்கு தகுதியா மாறணும். சும்மா பாட்டு அறநிலையே பாடிட்டு போயிடக்கூடாதுல. தேவ சித்தம் செய்ய ஆண்டவரே ஜெபம் பண்றது, தேவ சித்தம் செய்ய ஒப்படைக்கிறேன்னு பாட்டு பாடுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அந்த இடத்துக்கு வரணுமே. அது என்னைக்கு வரப்போறோம்? வரணுமே. அப்ப சுய சித்தம் நிராகரிக்கணும். சொந்த ஆசைகள், விருப்பங்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில். அப்போ உனக்குள்ளதானே வருது அந்த ஆசை, உனக்குள்ளதானே வருது விருப்பம், உனக்குள்ளதானே சில முடிவு. அதான் சித்தம், சுய சித்தம். நீனே முடிவெடுக்கிற. வேதத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ எடுக்கிற முடிவுகள் இல்லை. எந்த வேதம் ஒத்து வருது? எந்த ஆவி உன்னுடைய ஆவியோடு நீ எடுக்கிற முடிவுகளோடு ஒத்து வருது? இதையெல்லாம் நீ கண்டுபிடிச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தலைன்னா நீ எப்படி பரவ வருவ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று தேவன் உத்தரவுடன் தூதன் திறக்கணும் வாசலை. நீ நான் உள்ள போகும். சத்தியத்தை பேசினா போதாது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. ஏசாயா 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அப்போ சத்தியத்தை கை கொள்ள வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், கை கொள்கிறவன் எங்க எழுதியிருக்கு? எங்க எழுதியிருக்கு? வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் சொல்ற, எடுத்து வாசிக்கலையே. 1:3 எது? அது எனக்கு தெரியும். வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், பாத்தீங்களா? இந்த பாக்கியம் ரொம்ப அவசியம் மேய்ப்பர்களுக்கு, வாசிமா இருக்கு. இப்ப சுயசித்தம் உனக்குள்ள எழும்புற ஆசை விருப்பத்தை நிறைவேற்றாம இருந்தீன்னா சுயசித்தத்தை அழிக்கிற. இப்ப தூங்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறது? நாங்க போனோம்னா தூங்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்றியா? சில ஆசை இச்சைகளை கிறிஸ்துவை உடையவர்கள், பரிசுத்தாவி பெற்றவர்கள் அழிச்சுதான் ஆகணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு 1 Corinthians 10:16 1 Corinthians 10:16 என்னப்பா? 6:12 பாத்தீங்களா? ஆகிலும் ஒன்றுக்கும். அப்ப நமக்குள்ள மாம்சம் இருக்கு. அந்த மாம்சத்துல சில ஆசைகள் அப்படி ஊறி வரும், இச்சைகள் ஊறி வரும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதை அழிக்கணும், அழிக்கணும்.
எப்படி அழிக்கிறது சொல்லுங்க? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. இப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. நமக்குள்ளே எழும்புகிற ஆசைகளை நிறைவேற்ற, இச்சைகளை நிறைவேற்ற நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லா பாஸ்டர்மார்களுக்கு தகுதி ஏறாது. பைபிளை தூக்கி பிரசவம் பண்றவனுக்கு தகுதி ஏறாது. மைக்க பிடிச்சி பாட்டாரா நடத்துறவனுக்கு தகுதி ஏறாது. ஜெபக்கூட்டம் நடத்துறவனுக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, பரிசுத்தாய் பெற்றவனுக்கு அதான் பரிசுத்தாய். டயத்துக்கு திங்கனு, டயத்துக்கு தூங்கனு, நல்லா ட்ரெஸ் பண்ணனு, கடத்தருவில் போயிட்டா பேக்கரி கடையை பார்த்தா பேக்கரி கடையில் உட்காந்துக்கணும், ஹோட்டலை பார்த்துட்டா ஹோட்டலில் உட்காந்துக்கணும், துணி கடையை பார்த்துட்டா துணியை வாங்கி கொடுத்தணும், செருப்பு கடையை பார்த்துட்டா அந்த செருப்பு போடணும். இதெல்லாம் ஆசைகளும் இச்சைகளும் தான். இதையெல்லாம் யார் அழிக்க முடியும்? பரிசுத்தாய் பெற்றவன் தான் அழிக்க முடியும். அபிஷேகம் யாருக்குள்ள இறங்கலையோ அவன் அழிக்க முடியாது. ஆசைப்படுவான், அடிமையாயிருவான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் இல்லைன்னு சொல்லணும். அதான் பரிசுத்தாய். பணத்துக்கு அடிமையாக கூடாது, பாலியல் உறவுகளுக்கு அடிமையாக கூடாது, வீடு வாசல் வயக்காட்டுக்கு அடிமையாக கூடாது. ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. உறவுகளுக்கு, நட்புகளுக்கு அடிமைப்படக்கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷ உறவுகளுக்கு அடிமைகள் ஆகாதிருக்கு. தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சவரனா இருக்கட்டும், சௌரியா இருக்கட்டும், யாருக்கு நாம அடிமைகள் அல்ல. ஆமா. அதனால எல்லா உலகத்து மக்கள் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கியா? எல்லாம் தகுதியா இருக்காது. பரிசுத்தாய் பெற்றவங்களுக்கு தகுதியா இருக்காது. பரிசுத்தாவி இல்லாத கிறிஸ்தவங்களுக்கு தகுதியா இருக்கும். பரிசுத்தாய் பெற்றது போல ஆக்ட் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தகுதியா இருக்கும். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிற நாய் தான். விட மாட்டேன், சாகுற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய் கூட்டங்கள். யாரை சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்றாரு. பைபிளை தூக்கி பிரசவம் பண்றவனை சொல்றாரு. இதெல்லாம் நீங்க பேசாட்டா அப்புறம் யாரு பேசுவா? அதனால மனுஷ சித்தம் செய்யக்கூடாது. ரெண்டாவது சொந்த சித்தம். சொந்த சித்தம்னா என்ன? நமக்குள்ளே எழுப்புகிற ஆசைகள், இச்சைகள், நாமளே சொந்தமா எடுக்கிற முடிவுகள். ஏன் புள்ள, ஏன் பொண்டாட்டி, ஏன் புருஷன், ஏன் வீடு, ஏன் வேலை, ஏன் வருமானம், அப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறியா? நாசமா போயிடுவேன், நல்லா இருக்க மாட்டேன். எடுக்கிறியாடா? கல்ல போய் முடிக்கிறான், கத்தருக்கு சோத்திரம். இதுதான் சுயசித்தம். சுயசித்தம் என்றால் என்ன? முதல்ல அதை அறியணும். ஏன் ஜாதி, ஏன் சமுதாயம் சொல்லக்கூடாது. செத்து போயிட்டீங்க, உனக்கு ஜாதி இருக்கு, சமுதாயம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, வருமானம் இருக்கு, ஏன் சபையே இருக்கு, ஊழியமே இருக்கு, திடீர்னு செத்து போயிட்டேன். அப்புறம் ஏன் இதுன்னு சொன்னதுலாம் என்னாச்சு? மண்டா போச்சா? கொண்டு மண்ணில் பதிச்சிருவான். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திருப்பாயின்னு சொல்லி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோன்னு சொல்லிடுவாங்க. அம்புட்டு பேரும் சோத்திரம் பண்ணுவான். கடைசியா மண்ணெலி போட்டு போயிடுவாங்க. நாசமா போடும். இதானே நீனும் நானும் அடைய போற பாக்கியா? உன் ஜாதினால, உன் சமுதாயத்தினால, உன் குடும்பத்தினால, உன்னுடைய பிள்ளைகளால என்னத்தை நீ அடைஞ்சிட போற? சொல்லு. இப்ப சொல்ற பத்தியில இதுதான் நறுக்குறது. கனி கூடாத கொடி இதுவோ, அதை அறுத்து அக்னியில போட்டுருவாரு. அதான் ஃபயர். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப அறுக்கிறேனா? இந்த வார்த்தைகள் கடுமையாக வரும் பொழுது அறுபடுகிறதா? உறவுகள், உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய முடிவுகள், இவைகளை அறுத்து எரிகிறார் கர்த்தர். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்ட இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படி மனுஷ சித்தம், சுய சித்தம்
அடுத்து பிசாசின் சித்தம். பிசாசின் சித்தம் செய்யவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கிட்ட வாசிங்க. பிசாசின் சித்தம் செய்யவில்லை. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய தூப்பரின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ புரியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். கடைசியில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பிளஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் இது உலகம்னா இது நாட்டை ஆளுகிற பொறுப்பையும் உனக்கு தரேன். உன்னை தாசில்தார் ஆக்குறேன், உன்னை கலெக்டர் ஆக்குறேன், உன்னை பேராசிரியர் ஆக்குறேன், பேராயிரம் பிசப் ஆக்குறேன். என்ன சொன்னாரு? ஆர்ச்சி பிசப். ரைட்டு. அப்ப இப்படிலாம் சொல்றான் பிசாசு. இது பரிசுத்தாவி சொல்றாரா இல்ல பிசாசு சொல்றா? கொண்டு போய் பெரிய மலையின் மேல நிறுத்தி கொண்டு அந்த மேற்கு பக்கம் பாரு, மேற்கு பக்கம் அந்த மலைவாழையெல்லாம் நமக்கு தான். வடக்கு பக்கத்தில் இருக்கிற பாரு அந்த தோப்புல நமக்கு தான். தெற்கு பக்கத்தில் கிடக்க பாரு இந்த பிளாட்டு எல்லாம் நமக்கு தான். இப்படி நமக்கு தான் இவைகளெல்லாம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், இவைகளை உமக்கு நான் தருவேன். சொன்னது பொய்யா உண்மையா? பிசாசு சொன்னது பொய்யா உண்மையா? உண்மை. அப்போ பிசாசு இப்படிலாம் ஆசை காட்டுறான். என்னை ஆரஸ் மங்கலத்தில் வச்சிருந்தாங்க. கன்னியாகுமரியில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. சுற்றி வயக்காடு, எறும்பு, பூரான், பாம்பு சுற்றி இருக்கு. மிருகங்களோடு குடியிருந்தாலும் பாம்பிலோடு மன்னன் நிபுகாத்நேச்சர் என்னைய பாம்புகளோடு குடியிருக்க முடிச்சார். பூரானோடு, தேலோடு, இரும்புகளோடு. மழை காலம் வந்துடும், வரும், ஒரே கரையாம்புத்து மாதிரி மேலே வந்து ஈசலா வந்து கிட்டக்கும், படுக்க முடியாது. எலக்ட்ரிக் லைட் கிடையாது, டக்குன்னு சுவிட்சை போட்டு சொல்லுது. சாணி தர அதுக்குள்ள பொத்துக்கிட்டு எல்லாம் வருது. பாம்பு வருது, பூரான் வருது, கரையான் வருது, எல்லாமே வருது. வானமும் பூமியும் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதான் வருது. என்ன செய்ய? இடத்தை விட்டுட்டு ஓட முடியுமா? எவன் பில்லிஜினியை வச்சாலும் சரி, எவன் எம்எல்ஏ எம்பி அதிகாரத்தை கொண்டு வந்தாலும் சரி ஓட முடியாது. இருக்கிற இடத்துல சந்திச்சுதான் ஆகணும், ஜெயிச்சுதான் ஆகணும். ஜெயிக்க வைக்கிறவர் நம்மை அழைத்த கர்த்தர். கடந்து வர வேண்டிய பாதையை கடந்து வர வேண்டியது, வேற வழி இல்லை. இவைகளெல்லாம் நீங்களுப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படியே ஜெர்மனி விட்டுறக்கூடாது. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வரணும் பாஸ்டர் மாதிரி. மற்ற ஊழியக்காரன் பிரசங்கம் மட்டுமல்ல, நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. உங்க பிரசங்கமே வித்தியாசமா இருக்கு. நாம பிரசங்கிக்கிற இயேசுவே வேற, தேவ சித்தம் செய்யற இயேசுவை தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். மற்ற இயேசுவை நம்ம பேசுறது இல்லை அதிகமா. அப்போ நம்ம பார்க்கறது பிசாசு சித்தம். ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லுதா? சிரிப்பின் உபதேசம் பேச்சு யார்கிட்ட? இயேசு. உங்கள்கிட்ட பேசினா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு தானே பார்க்க காத்திருக்கேன். அப்ப கன்னியாகுமரியில இருந்து வந்த ஊழியக்காரரே என்கிட்ட சொன்னாரு, இப்படி எல்லாம் நீ வாழக்கூடாது. உன்னைய நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம், மலையில போய் நீ ஊழியம் பண்ணணும். மலை மேல போறதுக்கு நாங்க ஜீப்பு தந்துடுவோம். காடுகளுக்குள்ள போய்
அந்த மலையெல்லாம் சுற்றி அந்த மலைவாசிகள் மத்தியில் ஊழியம் பண்ண. ஒரு டாக்டரோ 2 டாக்டரோ நீ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க, 4-5 நர்ஸு நீ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க, ஜீப்புக்கு பெட்ரோல், டிரைவர் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மக்கள் மத்தியில் நோய்வாய்ப்பட்டு வரும்போது அவங்கள வச்சு மருந்து கொடு. மற்றபடி அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி சுவிசேஷம் ஊழியத்தை நல்ல வெற்றிகரமாக செய்யும். உனக்கு மாதம் இவ்வளவு தருவோம் அப்படின்ட்டான். நான் எப்பவுமே தேவசத்தை அறியணும்னா எங்கள் ஐயாட்ட போயிருந்தேன். ஏன்னா என் சூழ்நிலையில் ஒருவேளை கர்த்தர் நமக்கு வாசலை திறக்கிறார் போல் இருக்கு அப்படி நினச்சிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நடக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எங்கள் ஐயாட்ட போனேன். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது எங்கள் ஐயா தான். அதுக்கு தான் கர்த்தர் எங்கள் ஐயாவை தந்துட்டு நான் அப்படி இப்படிமா பேசிட்டு இப்படி நம்ம சொன்னோம்னா விட மாட்டாரு. அப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு ஐடியா பண்ணி அப்படி நேரம் பார்த்து காலம் பார்த்து அப்படியே சுற்றி சுற்றி வந்து அப்படியே நைஸாக சொல்ல ஆரம்பிச்சு. ஐயா அப்படி ஒரு ஊழியக்கார் வந்தார், வந்து பேசிட்டு இருந்தாரியா, கன்னியாகுமரி, அவர் கருங்கல் அப்படின்னு ஒரு இடத்துல உள்ளவர். அது பார்த்தாரு, சந்திச்சாரு, சொன்னார் இந்த மலையில் ஒரு பெரிய ஊழி இருக்கு, உங்களுக்கு 10,000 சம்பளமாக தந்துடும், டாக்டருக்கு, நர்ஸுக்கு, மருந்து மாத்திரைகளுக்கு, ஜீப்புக்கு ஒரு ஜீப்பு தந்துடுறோம், வச்சு நீங்கள் ஊழியத்தை பண்ணலாம், நீங்கள் சபையை ஸ்தாபிச்சுக்கலாம் அப்படின்னு ஐயா ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார். ஐயா உடனே அவர், உனக்கு என்னடா சீப்பு, 10,000 தானே சம்பளம், இயேசுநாதருக்கு உலகத்தையே தருவேன்னு சொன்னேன் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. இந்த ஆளுங்க வாழ விட மாட்டாங்க, இந்த ஆளுங்க சாக விட மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில நொந்துக்கிட்டு கிடக்க, வெந்துக்கிட்டு கிடக்கு. வேற என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த வசனத்தை தான் எடுத்தார் எங்க ஐயா. உனக்கு அந்த ஊழியக்காரன் 10,000 தான் தரேனா, சீப்பு தரேனா, ஏசுனாருக்கு உலகத்தையே தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாரு. அடுத்து பேசவே இல்லை. தம்பி புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அமைதியாயிட்டார். ஐயா போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்பிட்டார். வேற என்ன சொல்ல? அப்படியெல்லாம் என்னை வாய்ப்புகள் தேடி வந்தது. அதுவும் ஆசீர்வாதம் இல்லாம கஷ்டப்பட்டு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் வருது வாய்ப்பு. போயிருந்தா அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்திருக்கு. ஆனா இப்படி உங்களோட சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதை இழந்திருப்பேன். உங்களோட இணைய முடியாதுல்ல, ட்ராக் வேற மாதிரி மாறி இருக்குங்க. ஆகவே இறை சித்தம் செய்ய வேண்டுமானால் பிசாசின் சித்தம் செய்யக்கூடாது. அப்ப பிசாசு எப்படிலாம் வருவான், எப்படிலாம் உபதேசம் பண்ணுவான்றதை புரிஞ்சுக்கிறேன்னு பாஸ்மாரு செலுப்பின் உபதேசம் பேசுவான். நமக்கு திறந்த வாசல் வைக்கிறேன்பான். திடீர்னு ஏசுனாருக்கு என்ன வாசல்? திறந்த வாசல். எந்த பாதையிலும் போகலாம். மேற்க போறியா, ரைட்டு, அதை உனக்கு தரேன். கிழக்க போறியா, அதை உனக்கு தரேன். தெற்க போறியா, அதையும் உனக்கு தரேன். வடக்க போறியா, அதையும் உனக்கு 4 திசையில் இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டி எனக்குரிய. நீ மட்டும் ஒண்ணு செய், விழுந்து ஒருத்தருக்கு தெரியாது பார்த்துக்க. நீ என் காலில் விழுகிறது எவனுக்கா தெரியுமா? தெரியாது. ரகசியமாச்சு, ரகசியம். யாருக்கும் தெரியாம நான் கொடுத்துறேன். உனக்கு என்ன, நீ ஒரு விசை படிந்து. எப்படி இருந்திருக்கான் அவருக்கு? பொங்கிக்கிட்டு வந்திருக்குமா இல்லையா? அவனை அழிச்சு நாசமாக்குறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கே இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவர் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக அவரு கடந்து வந்த இல்லையே. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே காணப்படுகிற எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இயேசு வரவில்லை. இறை சித்த மாத்திரம் இந்த பூமியில நிறைவேறினால் போதும், அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன அந்த எல்லைக்கு போன அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசு அந்த இயேசுவா இருக்கணும், வேறொரு இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆகவே பிசாசின் சித்தம் செய்யவில்லை. ரகசியமா அந்த என்னது இயேசுவி நாமத்துல நீ ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு பலகோட்டை ராஜேந்திரன் சொல்லியிருக்கான். ஃபாரின்ல உள்ளவனுக்கு
பிதாகுமாரன் பரிசுத்தாவை பத்தி பிரசங்கம் பண்ணிரு, எங்க வேணாலும் பேசு, தலையில்லை. ஆனா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மட்டும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போகுது. கோடி கோடியா கொட்டுறேன் நாங்களையா அவர்கிட்ட, கோடி கோடியா கொட்டுறேன். வாங்கியிருந்தா தம்பி நான் முழு உலகத்துக்கு பெரிய பாஸ்டரா இருப்பேன், பெரிய ஊழியக்காரனா இருப்பேன். ஏழை ஊழியக்காரங்கெல்லாம் கொடுத்துட்டு நான் பெரிய பாஸ்டர் ஆகியிருப்பேன். ஆனா சத்தியத்துக்கு துரோகம் பண்ண முடியுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவின்றத பேச்சுக்கு பிரசங்கத்துக்கு பயன்படுத்திக்க, ஆனா ஞானஸ்தானத்துக்கு இயேசு நாமத்தில் கொடுன்னு சொல்றான். அப்படி மட்டும் கொடுத்துட்டேன்னா கோடி கோடியா தர்றேன்னு சொல்றான். இல்லையா தம்பி? ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு, அடுத்த வாரம் அவர் கத்தட்ட போறாரு, நான் போய் சந்திக்கிறேன். அப்ப சொல்றாரு, வெளியில 2 பேருக்கு டிடி மனோகரனுடைய மகன், பாளையங்கோட்டை ராஜேந்திரனுடைய மகன் யோகன், 2 பேரும் வாசல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு, இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு டாக்டருடைய கண்டிஷனை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் போயிட்டேன். போன உடனே யோகன் டக்குன்னு கதவை திறந்து உள்ள போனான். அப்பா அட்வான்ஸ் பாக்ஸ் இப்படி போட்டு வச்சிருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே வந்து ஐயா வர சொல்லிட்டாங்க. டக்குன்னு உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாங்க. இதை எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சேன். பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்து ஒரு கடைசியா கையை பிடிச்சாரு. நான் நின்றுட்டு இருக்கேன், அவர் படுத்திருக்கேன். அன்புதாஸ், என் வாழ்க்கையில் ஓடிட்டேன், கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. ஒரே ஒரு வார்த்தையை மாத்தினா போதும், பிதா குமாரன் சொல்லாம இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி குடிச்சுட்டா போதும், கோடி கோடியா கொட்டுறேன். நான் அப்படிப்பட்ட கோடியை விரும்பல, சத்தியத்துக்காக ஓடிட்டேன். உன் காலம் ஓடு, நீ ஓடுவ, சத்தியத்துக்காகத்தான் ஓடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஓடி முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பிளஸ் பண்ணிவிட்டார். பெரிய தேவ மனுஷன். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அனைத்து ஊழியர்களையும் ஒரே இடத்துல கூட்டி சேர்த்து 4 நாட்கள் கூட்டம் அனுப்புவார். லேவியர் முகாம் தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் மேடையில் உட்கார வச்சிருப்பார். அப்படிப்பட்ட மனுஷனாக சத்தியத்துக்காக ஓடுது, பணத்துக்காக அல்ல. நீ வரமாட்டே, அது தெரியும். சத்தியத்தில் ஓடி முடிச்சிரு, ஏன் சாட்சி அது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நாம சத்தியத்துக்காக, நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேத சத்தியத்துக்காக ஓடணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிடக்கூடாது, சாசு கையில் சிக்கிடக்கூடாது. புதாசு சிக்கிற மாதிரி நீங்கள் நானே சிக்கிடக்கூடாது. ஏசுநாதருக்கே அவன் பெரிய ஆசீர்வாத உபதேசம் பண்ணான், தேவனை சோதித்து பார்க்கிற உபதேசம் பண்ணினான். கல்லுகளை அப்பமாக்கும், இருக்கிற வரத்தை சோதிச்சு பார்க்க சொல்றான். 40 நாள் வாசனை இருந்தீர்களா, இந்த கல் அப்பம்னு ஆகணும்னு சொல்லு, உடனே ஆயிடும். நீர் வீட்டில் போய் சமைச்சு எப்ப சாப்பிட, அவருக்கு பசி உண்டாயிடுச்சு, அந்த நேரம் பார்த்து வந்துட்டேன். இப்ப பசிக்குதா உங்களுக்கு? என்ன தூங்குறீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு பசிக்கிறதா? அவருக்கு பசி உண்டாயிற்று, உங்களுக்கு பசி உண்டாயிட்டா இல்லையா? அதனால பசி உண்டாயிற்று. அப்ப என்ன செய்யணும்? கல்லுகளை அப்பமாக்கணும், கல்லுகளை அப்பமாக்கணும். சாத்தான் சரியான நேரத்தில் வந்துட்டான். அப்பதான் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு சமைச்ச சாப்பாட்டினால மாத்திரம் இல்லடா மனுஷன், மனுஷனுக்கு உள்ள இன்னொரு மனுஷன் இருக்கான், அவன் தான் ஆவியின் மனிதன், உள்ளான மனிதன். அவன் பிழைப்பதற்கு ஒரு ஆகாரம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டாலே அவன் ஆத்ம மனுஷன் திருப்தி அடைஞ்சிட்டான்னா இந்த சரீர சாப்பாடு அப்புறம். முதல்ல ஆவியின் மனிதன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ரேமாவா இருக்கணும், ப்ராப்பர்ட்டிகள் வேலை இருக்கணும். அந்த வார்த்தை உள்ள வந்துருச்சு சொன்னா ஆன்மா உயிரடையும். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு சொன்னா, மகனே உன் ஆன்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயா. முதல்ல ஆத்மாவை வாழ வைப்போம், அப்புறம் சரீரத்தை வாழ வைப்போம். அதான் ரொம்ப முக்கியம். இதான் சாத்தான்கிட்ட இயேசு பேசினார். சாசு சொன்ன உடனே
அவன் சாப்பாட்டு விஷயத்துல சோதிக்கிறான். நல்லா கவனிக்கணும். பரிசுத்தவான்களை சாப்பாட்டு விஷயத்துல சோதிப்பான். அவன் சோதிக்கிறான்னா நீங்க அமைதி காக்கணும். அதுக்கடுத்து உப்பரிகளை கொண்டு போய் வச்சு தாழ புதியும். தேவனை சந்தேகப்பட, தேவனையே சோதித்து பார்க்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருவான். உங்களுக்கு உங்களை அழைத்த தேவன் மேல சந்தேகம் இருக்கா? இல்லைன்னு சொல்லக்கூடாது, பொய். ஆமையா இடையில வந்துட்டு போவியா, நீ சொல்லு, உண்மையை சொல்லு. ரொம்ப பரிசுத்தமான மாதிரி பேசுறேன். சுத்தமா இருக்கு வேண்டான்னு சொல்லல. இடையில என்ன அழைச்ச என் தேவன் மேல எனக்கு சந்தேகம் வருதியா? கேள்விகள் வருதியா? என் கையில இருக்கிற வேத புத்தகத்துல பல கேள்விகள் வருதியா? எழுதி கொடுத்த தேவன் மேலேயே கேள்வி வருது. சொல்லு, அறிக்கையிடு, மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்காம ஓடிட்டு இருக்க கூடாது. உன்னை அழைத்த தேவன் மேல உனக்கு சந்தேகம் உன் இருதயத்தில் வருமானால் பிசாசு உனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சந்தேகப்பட வச்சிருவான். அப்புறம் மலையில கொண்டு வச்சுட்டு எல்லாம் ஏமிட்டுதான் நீ இந்த செழிப்படி பெற்றுக்கிட்ட, நீ பெரிய ஆளாயிருவ அப்படின்னு பெருமையை ஏற்றிடுவான். இந்த இவன் சொன்ன களஞ்சியத்தை பெரியதாய் கட்டுவேன், கற்பனை புருஷாக. அவனை மாதிரி கற்பனை பண்ண யாராலையும் முடியாது. நான் என் களஞ்சியத்தை பெரியதாய் கட்டுவேன். 2 ஆத்துமா கொண்டு வந்தால் 2 இப்படி நடத்தினால் 4 ஆகும், 4 நடத்தினா 8 ஆகும், 8 நடத்தினா 16 ஆகும். சில சுவிசேஷ ஊழியர்கள் நமக்கு போதிக்கிறார். நம்மளும் அப்படித்தான் பார்த்தோம். ஒன்று நடக்க சந்திர பால் ரொம்ப வேகமா சொல்லாது. அதனால இப்படி எல்லாம் நமக்கு சுவிசேஷர்கள் சொல்லி தராங்க. ஏசுநாதரை மலைக்கு தூக்கிட்டு போன இதுக்கு கீழே போட்டு மிதிக்கிறது. அதனால பெருமையை ஏற்றிடுவான். ஏசுநாதர் மேல சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். பசியை உண்டாக்கி பசி நேரம் வறுமை நேரங்களில் பெரிய விளையாட்டெல்லாம் விளையாடுவான். நமக்குள்ளே உள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஜீவன் அடைந்தால் போதும், அவன் பலன் அடைந்தால் போதும், நம்முடைய சரீரத்தில் எல்லா நலனும் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஓகே, அப்போ இயேசுதான் தேவ சித்தம் செய்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஸ்தாபனங்களை ஊழியர்களை நம்ம கவனிக்காம இயேசுவை மட்டும்தான் கவனிக்கணும். அதுலேயும் அவர் தேவ சித்தம் செய்ததை கவனிக்க வேண்டும். அவர் மனுஷ சித்தம் வந்தது செய்யல, நிராகரித்தா நம்மட்டும் வரும், நம்மையும் தேடி வரும், நிராகரிக்கணும். அதுக்கப்புறம் சுயசித்தம் வரும். நம்ம விருப்பத்தை நம்ம ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், காலங்கள், நேரங்கள் வரும். அதையும் நிராகரிக்கணும். சுயசித்தத்தை அழிச்சிடணும். அடுத்து என்னது? பிசாசின் சித்தா. அதையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். அடுத்து அவர் தேவ சித்தம் செய்தார். அதைத்தான் நம்ம வாசித்தோம். நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்யாமல் என் பிதா எனக்கு எதை காண்பித்தாரோ அந்த வசனம் ஒண்ணு இருக்குவே. அது எத்தனாவது வசனம்? என் பிதா சொன்னதை தவிர வேற ஒன்றையும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரு. யோவான் 5:19 வாசி. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றை தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தபடியே செய்கிறார். அப்ப பாருங்க, சுய சித்தம் செய்யாம, மனுஷ சித்தம் செய்யாம, குடும்ப சித்தம் செய்யாம, ஃப்ரெண்டு சித்தம் செய்யாம, நம்ம கூட்டு ஊழியக்காரங்களுடைய சித்தம் செய்யாம, பிசாசின் சித்தம் செய்யாம, தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுத்தால் அந்த சித்தங்கள் அழியும். அந்த சித்தங்கள் அழியும். நாம அந்த சித்தங்களை எல்லாம் அழிக்கணும்னு நீங்கள் நானும் விரும்பினா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். தேவ சித்தம் செஞ்சவர் இயேசுனார். அப்புறம் அவர் எப்படி செஞ்சாரு? பிதாவை தனக்கு மேலான ஒரு ஆளை வச்சுக்கிட்டார். அதை நீங்க கவனிக்கணும். அநேக ஊழியக்காரன் சொல்லி தர மாட்டான். அநேக பாஸ்டர் மீட்டிங்ல அது வராது. லீடர்ஷிப் அப்படின்னு கொண்டு வருவாங்க, தலைமைத்துவம். அப்போ பிதாவும் குமாரனும் ஈக்குவாலிட்டி. நல்லா கவனிக்கணும். 2 பேரும் சமமானவர்கள், தேவனுக்கு சமமாக இருப்பதை. அப்போ சமமானவர்கள், ஆனாலும் தனக்கு மேல ஒருவர் இருக்க வேண்டும், அவர் நம்மை நடத்த வேண்டும். தனக்கு சமமானவராக இருந்தாலும்
அவருக்கு என்ன தகுதி இருக்கோ அதே தகுதி தனக்கு இருந்தாலும் தனக்கு மேல் ஒருவர் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். பார்த்தீங்களா? அந்த தீர்மானம் தாயா அவரை சுய சித்தத்தை அழிக்க வச்சிச்சு, பிசாசின் சித்தத்தை அழிக்க வச்சிச்சு, மனுஷ சித்தத்தை அழிக்க வச்சிச்சு. உங்களுக்கு மேல யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரா? கவனித்து பாருங்கள். இருந்தாகணும், இருந்தால் தான் நீ தேவசித்தம் செய்ய முடியும். அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாத, அவர் கோபப்படுவார், அவர் வருத்தப்படுவார். அப்படின்னு நீ மூடி மறைச்சிட்டு போனா செத்து நரகத்துக்குள்ள போவ. நீ எப்படி பரவ வருவ? அவர் கோபப்படுறாரு, அவர் வருத்தப்படுறாரு, அவர் கண்டுக்கிறாரு, கண்டுக்கிறாம போறாரு. அவர்கிட்ட போய் சொல்லி ஆலோசனை வாங்கி நெக்ஸ்ட் டே புரோகிராம் நிறைவேற்றுவார் நம்முடைய இரட்சகர் இயேசு. ஒவ்வொரு நாள் இரவு இறைவனுடைய பிதாவுடைய சமூகத்துக்கு ஓடுகிறார். எதற்காக ஓடுகிறார்? அடுத்த நாள் எங்க போகணும், என்ன பேசணும், யாரை சோகப்படுத்தணும், எந்த பிசாசை விரட்டணும், எல்லாம் நைட் உட்காந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாரு, செட்டில்டு வாங்கிடுவாரு. அந்த செட்டில்டு படி தான் நெக்ஸ்ட் டே புரோகிராமே செய்து முடிப்பார். அதான் தேவ சித்தம். பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பாஸ்டர் மீட்டிங் நடத்துகிறவன், ஆன்லைன் பிரேயர் நடத்துகிறவன், ஜெபக்கூட்டங்கள் நடத்துகிறவன், பிரசங்கம் பண்ணுகிறவன், பாடலாளர் நடத்துகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்பதில் நீங்க தெளிவா இருக்கு. அப்போ மனுஷ சித்தம் செய்யக்கூடாது, சாசி சித்தம் செய்யக்கூடாது. சொந்த விருப்ப ஆசையவன் சொந்த முடிவுகளையே நிறைவேற்றவே கூடாது, அழிச்சிடணும். அப்படி அழிக்க பழகினவன் தான் உண்மையான பாஸ்டர். அவன் மேல இருக்கிறதா பரிசுத்தாவின் அபிஷேகம், மற்றதெல்லாம் அசுத்தாவி உலகத்தின. நாம அந்த ஆவிகளுக்குள்ள சிக்கிடக்கூடாது, முழுவதும் அவருடைய ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அப்ப தனக்கு மேல ஒரு பிதாவை வச்சு கொண்ட, தன்னோடு ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டாரு. 12 பேர் கொண்ட ஐக்கியம். உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கா அந்த பூமியில? ஏசுராருக்கு இருந்துச்சு. அவருக்கு மேல ஆலோசனை கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு பிதா இருந்தார், ஒரு தலைவர் இருந்தார். உனக்கு இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா நீ எங்க இருக்கேங்கிறத நீனே முடிவு பண்ணிக்க. இப்ப நம்ம எல்லாரும் எந்திரிச்சு